السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் இந்த உலகத்திலேயே அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம் என்பது அவனை மட்டும் வணங்கக்கூடிய மஸ்ஜிதுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறந்த இடத்தில், மலாயிகாக்கள் வலம் வரக்கூடிய ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று விழுந்திருக்கின்றோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழியில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகா, சில மலாயிகாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், பாதைகளில் அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். அவருடைய பணி என்னவென்றால், யார் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் கல்வியை தேடி அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பேற்பட்ட சபையை அவர்கள் சூழ்ந்து அமரக்கூடியவர்களாக சூழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலாயிகாக்கள் அந்த சபையை விட்டு கலைந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் செல்வார்களாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரிந்தவனாக கேட்பானாம், எங்கிருந்து நீங்கள் வருகிறீர்கள்? யா அல்லாஹ், இது போன்ற அடியார்களிடம் இருந்து நாங்கள் வருகின்றோம் என்பதாக சொல்லப்படும். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரிந்தவனாக கேட்பான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? என்னை பார்த்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதாக கேட்கப்படும் பொழுது, உன்னை பார்த்தால் இன்னும் நன்று அச்சம் கொண்டவர்களாக, இன்னும் அதிகமாக தக்பீர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அந்த மலாயிகாக்கள் சொல்வார்களாம். அதே போன்று அவர்கள் இடத்தில் எதை வேண்டுகிறார்கள் என்று கேட்கப்படும் பொழுது, யா அல்லாஹ், உன்னிடத்தில் அந்த சொர்க்கத்தை அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், உன்னிடத்தில் சொர்க்கத்தை அவர்கள் ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அந்த மலாயிகாக்கள் சொல்வார்களாம். அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லை யா அல்லாஹ், ஒருபோதும் அவர்கள் பார்த்ததில்லை. அந்த சொர்க்கத்தை பார்த்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்து விட்டால் எந்த கண்களும் பார்த்திடாதே, எந்த காதுகளும் கேட்டிடாதே, எந்த உள்ளத்தாலும் கூட கற்பனை செய்து பார்த்திட முடியாதே அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்து விட்டார்கள் என்றால், நிச்சயமாக அவர்கள் இன்னும் அவர்கள் அதிகமாக அந்த சொர்க்கத்திற்காக அவர்கள் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பதாக இந்த மலாயிகாக்கள் சொல்வார்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த மக்கள் என்னிடம் இருந்து எதை அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள், எதை அவர்கள் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் என்பதாக அறிந்தவனாக கேட்கும் பொழுது மலாயிகாக்கள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், அந்த நரக நெருப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அந்த மக்கள் நினைக்கிறார்கள். அந்த நரக நெருப்பில் அவர்கள் சென்றுவிடக் கூடாது என்பதாக நினைக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பானா, அந்த மக்கள் அந்த நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லையா அல்லாஹ், ஒருபோதும் அவர்கள் பார்த்ததில்லை. பார்த்தால் எப்படி இருப்பார்கள்? இன்னும் அதிகமாக உன்னை அஞ்சக்கூடியவர்களாக, இன்னும் இது போன்ற சபைகளை அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய மக்களாக, இன்னும் இந்த மார்க்கத்தை மென்மேலும் அவர்கள் பின்பற்றக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பதாக அந்த மலாயிகாக்கள் சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய சிறப்பை பாருங்கள். கல்வி சபையுடைய மிக முக்கியமான சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அந்த சபையில் வந்திருப்பவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதாக, உங்களை நான் சாட்சி நிறுத்தி சொல்கின்றேன் என்பதாக அந்த மலாயிகாவிடத்தில்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வாராம். உடனே அந்த மலாயிகா அவர்கள் கேட்பார்களாம், யா அல்லாஹ், இதே சபையில் அவர்கள் சில மக்கள் இந்த கல்வியை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அவர்கள் வரவில்லை, வேறொரு நோக்கம், அல்லது நாம் அமர்வோம் என்பதாக அவர்கள் முழு நோக்கத்தோடு அவன் ஆர்வத்தோடு அமரல, இவர்களுமா என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வாராம், அந்த மக்களும் அந்த சபையில் அமர்ந்திருந்தார்கள் தானே, அப்படியானால் அவர்களுக்கும் அந்த சிறப்பு கிடைக்கும் என்பதாக சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கொடுக்கக்கூடிய மன்னிப்பாக இந்த சபை இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த இடங்களெல்லாம் சரியான அகீதாவிற்கு உட்பட்டு, எந்த இடங்களெல்லாம் நல்ல வகுப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமோ அந்த இடங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். காரணம், அந்த அல்லாஹ்விடத்தில் அந்த சபையில் சிறந்த ஒரு கண்ணியமான அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த சபையில் நினைவு கூறப்படக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்றால் அப்ப நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைக்கு கல்வி என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. கல்வி இருந்தால்தான் இந்த உலகத்தில் பயணிக்க முடியும். இந்த உலக வாழ்வாக இருக்கட்டும், நாளை மறுமை வாழ்வாக இருக்கட்டும், சரியான கல்வி இல்லை என்றால் இந்த உலகத்திலும் நஷ்டம், நாளை மறுமையில் நஷ்டமான ஒரு வாழ்வாகத்தான் இருக்கும். இன்றைக்கு மக்கள் எப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள்? உலக கல்வி என்பதாக, மார்க்க கல்வி என்பதாக இரண்டு கல்விகளை அவர்கள் பிரித்து வைத்து விட்டார்கள். குறிப்பாக உலக கல்வி, உலகத்தை மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய கல்விக்கு இன்றைக்கு மக்கள் அதிகமாக சிரமங்களை கொடுக்கக்கூடியவர்களாக, அதிகமாக முயற்சிகளை செய்யக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை முழுமையாக அவர்கள் செலவு செய்கிறார்கள், தன்னுடைய தூக்கத்தை இழக்கிறார்கள், தன்னுடைய ஆரோக்கியத்தை இழக்கிறார்கள். காரணம், என்னுடைய மகன் அந்த உலக கல்வியில் சிறந்தவனாக விளங்க வேண்டும் என்பதாக கல்வி அவர்கள் பிரித்து உலக கல்வி என்பதாக, மார்க்க கல்வி என்பதாக, ஒருபுறம் மார்க்க கல்வி என்று பார்க்கும் பொழுது அந்த மார்க்க கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்காத மக்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு சொன்னால், மதரசா படித்துக் கொண்டிருப்பார், தன்னுடைய மகளோ மகனோ படித்துக் கொண்டிருப்பார்கள். 10ஆம் வகுப்பு என்று வந்துவிட்டால் உடனடியாக மதரசாவில் நிறுத்தி விடுவார்கள். அதே போன்று தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக கண்டித்து விட்டார்கள் என்றால் இதற்காக கண்டிப்பாங்க, ஏன் தொழுகவில்லை என்பதாக அவர்களை கண்டித்து விட்டால் உடனடியாக மதரசாவை நிறுத்தி விடுவார்கள். இப்படி பல்வேறு காரணங்களை நாம் சொல்லி பார்க்கலாம். ஆனால் பாருங்கள், அதே பள்ளிக்கூடத்தில் சென்று விட்டால் அதே தாய்மார்கள், அதே போல் பெற்றோர்கள் எப்படி பேசுவார்கள்? அந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதே ஆசிரியர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? கண்ணை மட்டும் விட்டுருங்க, மீது எல்லாம் நீங்கள் அடித்து அவனை நீங்கள் சீர்படுத்தினால் போதும் என்பதாக உலக கல்வி நாட்டத்தை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரிகளே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பயனுள்ள கல்வி பயனற்ற கல்விதான். மார்க்க நமக்கு சொல்லி தருவது பயனுள்ள கல்வி பயனற்ற கல்விதான். இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் சில கல்விகள் நமக்கு தேவை, அவ்வளவுதான். அதையும் தாண்டி நாளை மறுமையை நாம் வெற்றி கொள்வதற்காக எந்த கல்வியை நாம் உட்படுத்தினால், எந்த கல்விக்காக நாம் அதிகமாக நேரத்தை செலவழித்தால் அந்த மறுமையை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அந்த கல்விக்கு அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நிரந்தர கல்வி எதுதான்? மாறாக தற்காலிகமான இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான சில கல்விகள் இருந்து கொண்டிருக்கின்றது, அதை நாம் படிக்க வேண்டும், தவறில்லை. ஆனால் தற்காலிக கல்வியை படிப்பதன் மூலமாக நிரந்தர கல்வியை இழக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்து விடக்கூடாது. காரணம் என்னவென்றால், அந்த கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சிறப்பை அவர்கள் உணரவில்லை. அதை நாம் படிப்பதின் காரணமாக நம்முடைய மகனோ நம்முடைய மகளோ அந்த பாதையில் நாம் விடும் பொழுது, அதில் நேரத்தை செலவழிக்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய சிறப்பை ஒரு பெற்றோர்கள் உணர்வார்கள் என்றால், தங்களுடைய வாழ்வில் அது போன்ற நேரத்தை கொடுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய சிறப்பை அவர்கள் உணர்வார்கள் என்றால் நிச்சயமாக ஒருபோதும் அவர்கள் அது போன்ற பொடும்போக்குத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். பாருங்கள், உலகத்தில் சொல்லித்தரப்படக்கூடிய பணத்தை மட்டுமே சம்பாதித்து சொல்லித்தரப்படக்கூடிய அந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள். அது இருந்தால் இந்த உலகத்தில் நினைத்த இடத்திற்கெல்லாம் செல்லலாம், நினைத்ததெல்லாம் சாப்பிடலாம், நினைத்ததெல்லாம் நம்மால் உடுத்த முடியும் என்பதாக உலகத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட அந்த பணத்தை மட்டும் சம்பாதிக்கக்கூடிய அந்த கல்வியுடைய சிறப்பை அவர்கள் புரிந்தார்கள். எனவே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் நபிமார்களுடைய வாரிஸ் என்பதாக, நபிமார்களுடைய வாரிஸ் என்பதாக குறிப்பிடப்படும் பொழுது கல்வியாளர்கள் தான் நபிமாருடைய வாரிஸ் என்பதாக சொல்லி தருகிறார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு கூட இவருடைய குடும்பத்துடைய உறவினர்களாக நாம் இருந்துவிடக் கூடாதா?
என்னுடைய உறவினர்கள் இது போன்ற ஒரு சிறப்பான பதவிகள் உடையவர்கள் இருந்துவிடக் கூடாது என்பதாக யோசிக்கக்கூடிய நாம் இந்த சமூகத்தை சீர்திருத்தப்படுத்த வந்து அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்படப்பட்ட அந்த நபிமாருடைய வாரிசுகளாக யார் ஆகிறார்கள்? இந்த கல்வியாளர் ஆகிறார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில், அதாவது கல்வியை நாடி கல்வியை கற்றுக்கொள்வதற்காக செல்வார்களோ. எப்படி புறப்பு வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது பல்வேறு நோக்கத்திற்காக நாம் வெளியேறுவோம். வீட்டு பொருட்கள் வாங்குவதற்காக, உறவினர்களை சந்திப்பதற்காக, எங்கேயாவது பொருட்காட்சி போட்டிருக்குன்னு சொன்னாங்க பார்க்குவதற்காக, அல்லது சாப்பிடுவதற்காக, இப்படி நம்முடைய வீட்டை விட்டு நாம் தயாராகி வெளியேறக்கூடிய பல்வேறு காரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ நேரங்களை நாம் தயாராகி வெளியே வரோமே, அந்த தயாரிப்பும் அந்த நேரத்தை நாம் சீர்படுத்தி வெளியேறுவதெல்லாம் மார்க்கத்திற்காக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்றாங்க, மன் ஸலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மா, யார் கல்வியை தேடி நான் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தயாராகி ஒரு பாதையில் அவர்கள் செல்வார்களோ, ஸலகல்லாஹு பிஹி தரீகன் மின் துருகில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துடைய பாதையை அவர்களுக்கு இலகுவாக்குகிறார். சொர்க்கத்துடைய பாதையில் அவர்களுக்கு செல்வதற்குண்டான அந்த சூழலை ஏற்படுத்துகின்றார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நாம் அன்புக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள், யாரெல்லாம் கல்வியை படிப்பதற்காக சென்றிருப்பார்களோ, மார்க்கத்தை தெரிவதற்காக சென்றிருப்பார்களோ, அவருடைய வாழ்வில் நல்ல ஒரு பக்குவ நிலையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அவருடைய வாழ்வில் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சூழலை பார்க்க முடியும். சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான பாதையில் அவர்கள் பயணிப்பார்கள். அதுவே கல்வி என்பதற்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் எவ்வளவோ அழைப்புகள் கொடுக்கப்பட்டும் கூட அதற்கு முயற்சி செய்யாருடைய வாழ்வை பார்த்தோம் என்றால் புறம் என்பது சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கும். இணை வைப்பு என்கின்ற காரியத்தை மிக சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நோய்வாய்ப்பட்டு விட்டால் உடனே விரக்தியாகி தன்னுடைய பதில்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய விதியை மறந்து பேசக்கூடிய மக்களாக இருப்பார்கள். நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்ன? அந்த மக்கள் சரியான பாதையில் அவர்கள் பயணிக்கவில்லை. குறிப்பாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது கல்வியை தேடி அவர்கள் பயணிக்காதன் காரணமாக இது போன்ற சோதனையான நேரங்கள் வரும் பொழுது அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இந்த நரகவாதிகள் எப்படி கூறுவார்களோ, நாம் உலகத்தில் யாரையும் நரகவாதி என்பதாக கூறிவிடக் கூடாது. இருந்தாலும் கூட மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பேசக்கூடிய மக்களாக இருப்பதற்குண்டான காரணம் என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய வாழ்வில் வாழும் பொழுது இது போன்ற கல்வி சபைகளை தேடி செல்லாதன் காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற சொன்னார்கள், வைன்னல் மலாயிக லஜதஉ அஜ்னிஹதஹா லிதாலிபில் இல்மி ரிதா பிமா யஸ்னா, யார் இந்த கல்வியை தேடி செல்கிறார்களோ மலாயிகாக்கள் மகிழ்ச்சியோடு அவருடைய இறக்கைகளை அவர்களுக்கு தாழ்த்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழலை யோசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டளையை ஏவி விட்டான் என்றால் அந்த கட்டளைக்கு மாறு செய்யாதவர்கள் அந்த மலாயிகாக்கள். அந்த மலாயிகாக்கள் யாரை தேடி வருகிறார்கள்? யார் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக தயாராகி வருகிறார்களோ அவர்களை தேடி இந்த மலாயிகாக்கள் வந்து அவர்களுக்கு தன்னுடைய இறக்கைகளை அப்படியே பணிய வைக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் ஆலிம லயஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வல் ஹீதான் ஃபில் ஜௌஃபில் மா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் கல்வியை தேடி பயணிப்பார்களோ, இந்த மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்பதற்காக நேரத்தை கொடுப்பார்களோ, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும், வானங்களில் இருக்கக்கூடிய படைப்புகளாக இருக்கட்டும், பூமியில் இருக்கக்கூடிய படைப்புகளாக இருக்கட்டும், அந்த ஆலிமிற்காக அந்த படிப்பதற்காக செல்லக்கூடியவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதே போன்று கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வைன்ன ஃபضل العالم العابد, ஒரு வணக்கசாலிக்கும் ஒரு ஆலிமாக இருக்கக்கூடிய கல்வியை கற்கக்கூடியவருக்கும் வித்தியாசத்தை சொன்னார்கள். எப்படி ஒரு பௌர்ணமி, அந்த பௌர்ணமி போன்ற அந்த நேரத்தில் அந்த நிலா என்பது, சந்திரன் என்பது மற்ற நட்சத்திரங்களை விட மிகவும் பிரகாசத்தால் அது வெளிப்படுத்துமோ அதை போன்றுதான் வணக்கசாலியை விட ஆலிமாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் இபாதத்து செய்கிறார்களே. எப்படி ஆலிம் என்றால் தன்னுடைய வாழ்க்கையில படிப்பாங்க, அமல் செய்யாதவர்கள் அல்ல, அமலும் இருக்கும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையும் இருக்கும். இது போன்ற நிலையில் யார் இருப்பார்களோ அவர்கள்
ஆபிதை விட வணக்கசாலியை விட சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், வஇன்னல் உலமா வரஸத்துல் அன்பியா, யார் இந்த கல்வியை கற்றுக்கொண்டு உலமாக்களாக ஆளுங்களாக அல்லாஹ் அறிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வரஸத்துல் அன்பியா, அவர்கள் தான் நபிமார்களுடைய வாரிசுதாரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், இன்னல் அன்பியா லம் யுவர்ரிஸு தீனாரன் வலா திர்ஹமா, நபிமார்கள் தீனார்களோ பொற்காசினர்கள் விட்டு செல்லவில்லை, அவர்கள் விட்டு சென்றதெல்லாம் கல்வி மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. யார் அதை எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஒரு சிறந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது, சொர்க்கத்துடைய பாதையில் நாம் செல்லக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் நமக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றது. அது மட்டுமல்லாமல் மலாயிக்காக்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, நபிமாருடைய வாரிசுதர்களாக கிடைக்கக்கூடிய சிறப்புகள், இவைகள் எல்லாம் எப்பொழுது கிடைக்கும்? நாம் கல்வியை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே பயான் நிகழ்ச்சியோடு நாம் நிறுத்திவிடக் கூடாது. பல்வேறு மர்க்கசுகளில் தீனியாத் கோர்ஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது, ஆலிமியத் கோர்ஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நம்முடைய நேரங்கள் எல்லாம் ஒதுக்கியவர்களாக அந்த அல்லாஹ் நமக்கு இந்த உலக வாழ்வை கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக ஹிதாயத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த எத்தனையோ நபர்களுக்கு கொடுக்காத ஹிதாயத்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தந்தையருக்கு கொடுக்காத ஹிதாயத்தை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கு சிலர் கொடுக்காத ஹிதாயத்தை அல்லாஹ் ரப்பல் நமக்கு தந்திருக்கின்றாரே, அவனை பற்றி நாம் படிக்க வேண்டும். அவன் இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லி இருக்கின்றார், எதை நாம் செய்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவோம், நவாகிதுல் இஸ்லாம் என்பதாக சொல்வார்களே, அதையெல்லாம் எதுவுமே தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த கல்வியில் ஆர்வம் காட்டி நாம் செல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளை யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்படுத்தி எத்தனையோ சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சஹாபி. அவர்களை இன்றும் வரைக்கும் நாம் பெயர்கள் சொல்கிறோம் என்றால் என்ன காரணம்? அவருடைய கல்விதான், அவருடைய இல்முதான். அதற்காக அவர்கள் தன்னுடைய உலகத்தில் போட்ட உழைப்புகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பொருளாதாரங்கள் வைத்தவர்கள் சென்று விட்டார்கள். அந்த பொருளாதாரம் அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு அந்த பொருளாதாரத்திற்காக போட்டி போடக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அந்த பொருளாதாரம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் எப்ப மரணம் அடைவார் என்று யோசிக்க வைக்கக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய, சூழ்ச்சி செய்யக்கூடிய காலமும் அப்பேற்பட்ட பொருளும் தான் இந்த பொருளாதாரம். ஆனால் கல்வியை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் இந்த கல்வியில் அவர்கள் பயணம் செய்தார்கள் என்றால், அவர்கள் எப்பேற்பட்ட சஹாபி என்றால் மின் ஃபுகராஇ ஸஹாபா, ஏழை சஹாபாக்களில் இவரும் ஒரு சஹாபி. இருப்பினும் கூட இறுதி காலகட்டங்களில் ஒரு சில ஆண்டுகள் தான் இஸ்லாத்தை அவர்கள் இறுதி காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் போது அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். ஆனால் எத்தனையோ பெரும் பெரும் சஹாபாக்கள் அறிவிக்காத அந்த ஹதீஸுகளை எல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அதிகமாக அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாருங்க, ஹத்தா இன்னஹு யஸ்குது மின் ஜூ', இந்த அளவுக்கு சொன்னா பசியின் மயக்கத்தின் காரணமாக அவர்கள் விழுந்து விடுவார்கள். விழும் அளவிற்கு பசியின் மயக்கத்தால் அவ்வளவு ஏழ்மையாக அவர்கள் இருப்பார்கள். இந்த ஹதீஸை படிக்க வேண்டும், இந்த ஹதீஸை சொல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரோடவே தன்னுடைய வாழ்நாளை கழித்த ஒரு நபி தோழராக இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைக்கு நாம் என்றைக்காவது இந்த மார்க்கத்தை படித்து நாம் கலைப்படைத்தவர்களாக இருக்கின்றோமா? மார்க்கத்தை படிப்பதற்காக உணவுகளை நாம் தியாகம் செய்திருக்கின்றோமா? இன்றைக்கு நமக்கு தயக்கம், அதாவது இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய மயக்கம் எல்லாம் அதிகமான உணவுகளை உட்கொண்டதற்கு பிறகுதான் வருகின்றது. ஆனால் அந்த சஹாபாக்கள் உணவுகள் இல்லாமல் சிரமப்பட்டு கல்விக்காக தங்களை அர்ப்பணித்து அவர்கள் மயக்கமுற்று விழும் அளவிற்கு அவர்கள் இந்த கல்விகளை அர்ப்பணித்தார்கள். மேலும் அபீ ஹுரைரா ذிக்ரும் பைனன் நாஸி ஃபீ அஸ்ரினா அம்ரா, இந்த காலம் வரைக்கும் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் விட்டு சென்ற கல்வி, அவர்கள் படித்து கொடுத்த அந்த ஹதீஸுகள். அந்த ஹதீஸுகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர்
இப்படி தொழுதார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற விஷயங்களை தடை செய்தார்கள் என்பதை நாம் பிற்காலத்தில் வரக்கூடிய மக்கள் நாம் படிக்குகின்றோம். அதை படித்தவருடைய வாழ்வில் செயல்முறைப்படுத்துகின்றோம். கியாமத்து நாள் வரைக்கும் அது போன்ற செயல்பாடுகள் யாரெல்லாம் செய்கின்றார்களோ, அந்த ஹதீஸை படித்து பயனடைகிறார்களோ, அதில் ஒரு பங்கு நன்மை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சென்று கொண்டே இருக்குதுன்னு சொன்னா, இதனால உலகத்துல வாழ்ந்தாங்க, வாழ்ந்து கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டதை பிற மக்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக, சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் தியாகம் செய்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவர்கள் ஒதுக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமையை நாம் பார்க்க வேண்டும். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையாக்கப்பட்ட திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதற்கு கூட நேரத்தை ஒதுக்காத இஸ்லாமிய மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை வாசிக்க சொன்னால் தெரியாது என்று சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அந்த குர்ஆன் மக்ரஜ் இல்லாமல் ஓதக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். எப்படி எழுத்தை வாசிக்க வேண்டும் என்பதற்கு கூட தெரியாமல் அல்லது அதற்கு நேரத்தை ஒதுக்காமல் இருக்கக்கூடிய மக்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்ற அளவிற்கும் நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்றால் பொருளாதாரத்தின் காரணமாக அல்ல, பதவியின் காரணமாக அல்ல, ஒரு அழகின் காரணமாக அல்ல, மாறாக அவர்கள் கற்ற கல்வியின் காரணமாகவும் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லலின் காரணமாகவும் பிற மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக அன்றே அவர்கள் தன்னுடைய வாழ்வில் தியாகங்களின் திட்டங்களின் செய்வதின் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு சிறந்த இடத்தில் வரலாற்றில் அவர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இந்த கல்வியின் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்றே தெரியாமல் இன்றைய இஸ்லாமிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் வாழக்கூடிய திரை அரங்குகளில் நடிக்கக்கூடிய நடிகர்களை பற்றி தெரிந்து வைத்த அளவிற்கும், நடிகைகளை பற்றி தெரிந்து வைத்த அளவிற்கும், உலக ரீதியான காரியங்கள் சம்பந்தமாக தேடுதல் இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு இந்த கல்விக்கு பாடுபட்டார்கள் என்பதை அவருடைய பெயர்கள் கூட தெரியாத மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அளவிற்கு அந்த ஹதீஸிற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய உணவின் நாட்டம் இல்லாமல் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். நினைத்திருந்தால் அந்த உணவை சம்பாதிப்பதற்காக, பணத்தை சம்பாதிப்பதற்காக சென்றிருக்கலாம். ஹதீஸை திரட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டால் அதற்கு பிறகு நிரந்தரமான மறுமை வாழ்வுதான். அந்த கபர் வாழ்வில் அவன் இருப்பான். அதற்கு பிறகு மறுமை வாழ்வுதான். இந்த உலகத்தில் சொற்ப காலம் வாழ்வான். ஒரு மனிதன் 70 ஆண்டுகள் வாழ்றான்னு சொன்னா அந்த 70 ஆண்டுகளும் நிரந்தரமாக வாழ்வானா என்று சொல்ல முடியாது. அதில் குழந்தை பருவம் சென்றுவிடும், முதுமை பருவம் சிரமமான பருவங்கள் வந்துவிடும். இறுதியில் அந்த இடைப்பட்ட காலங்கள் குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே இளமை பருவம் என்பதாக வாழுவான். அந்த இளமை பருவத்திலும் கூட குடும்பங்கள் என்று வந்துவிட்டால் அதிலும் பல்வேறு பொறுப்புகளோடு அவன் செயல்படக்கூடியவனாக மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமை வாழ்விற்கு பயன் தரக்கூடிய 3 விஷயங்களை சொன்னார்கள். இன்றைக்கு எந்தெந்த விஷயத்திற்கோ முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். எப்படி தங்கத்தை வாங்குவது, எப்படி சமைப்பது, எப்படி உணவுகளை பல்வேறு வகையில் நாம் ருசியாக அதை சமைப்பது என்பதாக பல்வேறு விஷயங்களை தேடக்கூடிய நாம் இன்றைக்காவது கல்வி ரீதியாக கல்வியை படிக்க வேண்டும் என்பதாக இந்த கோவை மாவட்டத்தில் எத்தனை கல்வி கூடங்கள் நமக்கு சொல்லித் தரப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கின்றது என்பதாக ஒரு முறையாவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா, தேடி இருக்கின்றோமா, அது போன்ற மக்களிடத்தில் நாம் கேட்டு அறிந்திருக்கின்றோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எங்க அது குர்ஆன் வகுப்பு நடக்குதா, எங்க மார்க்கம் சம்பந்தமான தெரிவதற்குண்டான வகுப்புகள் நடக்குதா என்கின்ற எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல், எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தேடுதல் எல்லாம் உலக ரீதியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டால் இன்கதஅ அமலுஹு இல்லா பின் ஸலாத், 3 விஷயத்தை தவிர அனைத்துமே துண்டிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். சதகத்தின் ஜாரியா, உலகத்தில் வாழும் பொழுது தனக்கு கிடைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய அந்த ரிஸ்கில் இருந்து, அந்த பொருளாதாரத்தில் இருந்து சதகத்துல் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி வாயிலுக்காகவோ மக்கள் எல்லாம் பயனடையும் அடிப்படையில் ஏதோ ஒன்று அவர் சதக்கா செய்திருந்தால் நிரந்தர நன்மை தரக்கூடிய
செய்யக்கூடிய அது போன்ற ஒரு செயல்பாடை செய்திருந்தால் அவர் மரணமடைந்ததற்கு பிறகும் அந்த நன்மை தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் யார் உலகத்தில் வாழும் பொழுது கல்வியை கற்றுக்கொண்டு அல்லாஹ் என்றால் யார், ஒரு முஸ்லிமிற்கு குறிப்பாக பெண்ணாக நாம் இருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் கடமையாக்கப்பட்டது அந்த கடமையும் கற்றுக்கொண்டு பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களை பண்படுத்தக்கூடியவர்களாக இதோ இப்ப ஏற்பட்ட ஒரு பெண் வாழ்ந்தால், என்னுடைய உஸ்தாதி வாழ்ந்தாங்க, இந்த அம்மா வாழ்ந்தாங்க, அவர் உலகத்தில் வாழும் பொழுது இதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் கூடாது என்பதாக எனக்கு கற்றுக் கொடுத்தவரே அவர்தான் என்பதாக பல்வேறு நபர்கள் இது போன்ற ஒரு சம்பாத்தியத்தை நாம் சம்பாதித்திருப்போம் என்றால், பல்வேறு மக்களுக்கு ஹிதாயத்தை சொல்லி நேர்வழியை காண்பித்து அது போன்ற மனங்களை வென்றெடுத்தவர்களாக ஒருவர் இருப்பார்கள் என்றால் அப்பேற்பட்ட கல்வியை கொடுத்தவர்கள் அந்த கல்வியின் மூலமாக அவர்களுக்கு பயனடைந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நல்ல குழந்தை, சாலிஹான குழந்தை அவர்கள் பெற்றெடுத்து அது போன்ற பண்படுத்தப்பட்ட அடிப்படையில் அதற்கும் கல்வியை கொடுத்து அவர்கள் வளர்த்திருப்பார்கள் என்றால் அந்த குழந்தை பிரார்த்தனை செய்திருந்தால் அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு வந்தடையும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? 3 விஷயங்கள். சதகாவை சொன்னார்கள், சதகத்து ஜாரியா, கல்வியை சொன்னார்கள், நல்ல சாலிஹான குழந்தை என்பதாக சொன்னார்கள். எங்குமே பொருளாதாரம் என்பதாக சொல்லவில்லை. உலக ரீதியாக மட்டுமே சம்பாதித்த அந்த வீடுகள் வந்து அவர்களுக்கு பயனளிக்கும் என்பதாக சொல்லவில்லை. உலகத்தில் சேகரித்து வைத்த அந்த தங்க நகைகள் அவர்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கும் என்பதாக சொல்லவில்லை. இன்னென்ன மற்ற எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உலக ரீதியாக மட்டுமே இருக்குமோ அவைகளெல்லாம் வந்து நிற்கும் என்பதாக சொல்லவில்லை. இதுவெல்லாம் எப்போது நடக்கும் என்றால் மரணம் எப்போது வரும் என்று தெரியாமல் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே அந்த மரணத்திற்கு பிறகு 3 விஷயம்தான் பயனளிக்கும். அந்த 3 விஷயம்தான் நாளை மறுமையில் அவன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவனா நரகத்திற்கு செல்லக்கூடியவனா என்று தீர்மானிக்கக்கூடிய அந்த வாழ்விற்கு மிக முக்கியம் அளிக்கக்கூடிய இந்த 3 அமல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த 3 அமலில் எத்தனை அமல்களை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் அல்லது அதற்காக நாம் முயற்சி செய்யக்கூடிய மக்களாக இருந்திருக்கின்றோம்? யோசித்து பாருங்கள். சதகத்து ஜாரியாவிற்காக நாம் எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றோம்? சதக்கா என்று வந்துவிட்டால் நாம் சுருக்கி விடுகின்றோம். அந்த பொருளாதாரத்தின் மூலமாக கல்வி என்று வந்துவிட்டால் குர்ஆனை கூட நமக்கு சரிவர ஓத தெரியாத மக்களாக நாம் இருக்கின்றோம் என்றால் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கின்றோம். அதே போன்று குழந்தை செல்வம் என்று வந்துவிட்டால் குழந்தை செல்வங்கள் சிறிய வயதிலிருந்தே வளர்க்கும் போது எப்படி வளர்த்துறோம்னு சொன்னா என்னை போன்று நீ கஷ்டப்பட கூடாது, என்ன மாதிரி இருந்து விடக் கூடாது, என்னை வளர்ந்து உலகத்தில் நன்றாக வர வேண்டும் என்பதாக உலகத்தை மட்டுமே சொல்லிக் கொடுத்து மறுமை வாழ்வு என்றால் என்னவென்றே தெரியாமல் உலகத்தில் வாழும் பொழுது அதிகாலை எழுந்திருப்பார், ஸ்கூலுக்காக எந்திரிச்சிருப்பாரு, டியூஷனுக்காக எந்திரிச்சிருப்பாரு. ஒருபோதும் அந்த பெற்றோர்கள் அதிகாலையில் ஃபஜ்ரை தொழுக வேண்டும் என்பதற்காக தட்டி எழுப்பிய அப்பேற்பட்ட பெற்றோர்கள் என்பது மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் மரணத்திற்கு பிறகு 3 அமல்கள் பயனளிக்கும் சொன்னார்களே, அந்த 3இல் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? குறிப்பாக கல்வி விஷயத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளை யோசித்து பாருங்கள். இந்த கல்வியை நாம் பாதுகாப்பது என்பது நமக்கு சிரமமான விஷயம் அல்ல. யாரிடத்தில் பொருளாதாரம் இருக்கின்றதோ அந்த பொருளாதாரத்தை கொடுத்தால் அது குறைந்துவிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கொடுத்தால் குறைந்துவிடும். ஆனா கல்வி இருக்குதா இல்லையா? அந்த கல்வியின் இடம் என்பது நமது கல்வாக இருந்து கொண்டிருக்கின்றது, நமது உள்ளமாக இருந்து கொண்டிருக்கின்றது, நமது நப்சாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதாரம் இருந்தால் நாம் அதை பாதுகாக்க வேண்டும். கல்வி இருந்தால் கல்வி நம்மை பாதுகாக்கும். எப்படி கல்வி நம்மளை பாதுகாக்கும்? எது மார்க்கத்துடைய வரம்புகள் என்று தெரிந்தால் தக்குவா வந்துவிடும், இறையச்சம் வந்துவிடும். அந்த இறையச்சம் வந்துவிட்டால் அல்லாஹ் சொல்கின்றானே, உலகத்தில் வாழும் பொழுது மனோ இச்சையை பின்பற்றி உலகமே கதி என்பதாக தேர்வு செய்து வாழ்ந்தானே, அவன் சேரக்கூடிய இடம் என்பது நரகமாகத்தான் இருக்கும். உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்பதாக தக்வாவோடு இறையச்சத்தோடு தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி கல்வியை தெரிந்து உலகத்தில் தக்வாவோடு வாழ்ந்திருப்பான் என்றால் அவன் சேரக்கூடிய இடம் என்பது, அவன் தங்கக்கூடிய இடம் என்பது சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள். இந்த கல்வி என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் வெறுமனே புத்தகத்தில் படிப்பதோ, வெறுமனே வந்து சென்றோம் முஸ்லிமாக பிறந்து விட்டோம் என்பதாக நாம் இன்றைக்கு ஒரு நாள் கல்வி சபையில் அமர்ந்து செல்வதில்லை. இந்த கல்வி சபைகள் தான்
இன்னும் மெருகூட்டி இந்த கல்வியின் பக்கம் நெருங்க நமக்கு தக்குவா அதிகரித்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய நாவிற்கு ஒரே வகையான கட்டுப்படுதல் நமக்கு வரும். எல்லா மக்களும் புறத்தின் மூலமாக, பொய்யின் மூலமாக, அவதூறின் மூலமாக பேசும்போது நாவுகள் கூசாம பேசுவார்கள். யார் கல்வி அடைந்தார்களோ புறத்தை கேட்டால் புறத்தை பற்றி பேசக்கூடிய அந்த நாவுகள் நெடுங்க ஆரம்பிக்கும். பொய் பேசும் பொழுது ஒரு வகையான குற்ற உணர்ச்சி அவர்களுக்கு வரும். தக்குவா இந்த நேரத்தில் தடுக்கும் என்றால் அதற்கு காரணம் அந்த கல்வி சபைகள் தான், அந்த கல்வியை தேடி சென்றதின் காரணமாகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் அதை நாம் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த கல்வி என்பதை நம்மை பாதுகாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் இந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். அந்த நீதத்தை செலுத்தக்கூடிய அல்லாஹ் ரப்பல் சாட்சி சொல்கின்றார். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். வெறும் மலாயிக்காக்கள் சாட்சி சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஉலுல் மால் என்று சொல்லவில்லை, பொருளாதாரம் உடையவர்கள் என்பதாக சொல்லவில்லை. வஉலுல் இல்ம் கல்வியாளர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வியாளர்களை குறித்து அந்த இடத்தில் சிறப்பாக சொல்கின்றார். மேலும் மற்றொரு வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலுல் அம்ரி மின்கும், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். உங்களில் யாருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குமோ அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அந்த அதிகாரிகளுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதில் இரண்டு வகை என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துவதில் ஒரு வகை யார் என்றால் இந்த கல்வியை கற்றுக்கொண்டு சமூகத்திற்கு சீர்திருத்தம் செய்வார்களே, மார்க்கம் என்னவென்றால் சொல்வார்களே, அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுதலை செலுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதலுக்கு பிறகு, நபியின் கட்டுப்படுதலுக்கு பிறகு உலமாக்களுக்கு கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதாக சொல்கிறார் என்றால் அப்பேற்பட்ட அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியதான் இந்த கல்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டானோ, யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நலவை நாடிவிட்டானோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்துடைய அறிவை தருவான், மார்க்கத்துடைய புரிதலை தருவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் ரப்பல் நலவை நாட வேண்டாமா? அந்த நலவை நம்மை தேடி வந்தாலும் வந்தறங்கன்னு சொல்லிட்டு அன்னையோடு சொன்னதோடு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவர்களை பார்க்கவே முடியாது. நம்மை அழைத்து விடுவார்களோ என்று பயந்து யாரையெல்லாம் நம்மை கல்வி சபைக்கு அழைக்கிறார்களோ, கல்வி படிக்க வேண்டும் என்பதால் அழைக்கிறார்களோ, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் அழைக்கிறார்களோ அவர்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருப்போம். அப்படியானால் யோசித்து பாருங்கள், நலவு எப்போது நமக்கு வரும்? எப்போது அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த நலவு வரும்? இந்த கல்வியோடு இருந்தால் மட்டும்தான். ஆனால் மார்க்கத்திற்கு முரணாக, மார்க்கத்திற்கு புறம்பாக பேசக்கூடியவர்களாக நடக்கக்கூடியவர்களாக இருந்து சொன்னா அவர்களோடு நட்பு வைக்கக்கூடியவர்கள் பார்க்கின்றோம். அந்த நட்பில் ஒரு சுவை இருக்கின்றது, ஒரு ரசனை இருக்கின்றது. ஆனால் கல்விக்கு அழைத்தாலோ, அந்த கல்வி சபையில் அமர்ந்தாலோ நம்மால் அமர முடியவில்லை என்றால் நம்முடைய கல்வை நாம் மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே சரியான முறையில் தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோமா? நாம் இத்தனை நாட்களிலிருந்தும் கூட ஈமான் என்றால் என்னவென்று தெரியவில்லை, இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்றால் என்னவென்று தெரியவில்லை, குர்ஆனுடைய விஷயத்தில் பலகீனமாக இருக்கின்றோமே, இவையெல்லாம் நினைத்தும் கூட நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லையே, எந்த ஒரு பயமும் வரவில்லையே. உண்மையிலேயே சரியான பாதையில் தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது முஸ்லீம் என்கின்ற பெயரளவில் பரதாவை அடைந்து விட்டால், வாரத்திற்கு ஒரு முறை ஜும்மாவிற்கு வந்து விட்டால் அது போன்ற ஜும்மாவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? உண்மையிலேயே உயிரோட்டம் உள்ள முஸ்லிம்களாக வாழ்கின்றோமா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு செய்திகளின் மூலமாக நமக்கு பல விஷயங்களை சொல்லி காண்பிக்கின்றார்கள். குறிப்பாக பொறாமை என்பது படக்கூடாது. ஒருவருக்கு ஒரு நியமத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நம்மை விட அல்லாஹ் சில நேரங்களில் அவர்களுக்கு நமக்கு கிடைக்காதவர்களுக்கு கொடுத்திருக்கலாம், அல்லது நம்மிடத்தில் இருப்பது சில நேரம் அவரிடத்தில் இல்லாமல் போகலாம். பொறாமை என்பது கூடவே கூடாது. பொறாமை பண்ண அமல்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பொறாமை தடுத்தார்களோ அந்த பொறாமையை இரண்டு விஷயங்கள் அனுமதிக்கிறார்கள். இனி இந்த விஷயத்துல பொறாமைப்படுங்க. ஆனா நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? எந்த விஷயத்துல பொறாமைப்படக்கூடாதுன்னு சொன்னார்கள் அதை பார்த்து பார்த்து வயிறறியக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அதை பார்த்து பார்த்து நமக்கு அல்லாஹ் இதுவே வளர்க்கலையோ என்று நினைச்சு நன்றியே செலுத்தாத மக்களாக இருக்கிறார்கள்.
ஆனா எதில் அல்லாஹ்வுடைய தூதர் பொறாமைப்பட சொன்னாங்க அதை நம்ம கண்டுகொள்வதே கிடையாது. அதை ஒரு பொருட்டாவே மதிப்பது கிடையாது. அதையெல்லாம் பார்த்து பொறாமப்படணுமா, அதை ஏறெடுத்து பார்க்கணுமா என்று யோசிக்கும் அளவிற்கு தான் இன்றைக்கு இருக்கின்றோம். யாருக்கு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், யாரை பார்த்து பொறாமைப்பட சொன்னார்கள்? லா ஹஸத இல்லா ஃபீ இத்னத்தைன், இரண்டு விஷயங்கள், இரண்டு சாரார்களை தவிர நீங்கள் பொறாமைப்பட வேண்டாம். ரஜுலுன் ஆஜாஹு அல்லாஹு மாலா ஃபஸல்லதஹு அலா ஹலகதுஹு ஃபில் ஹக், அதாவது தனக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, பொருளாதாரம் வழங்கப்பட்ட அந்த மனிதர் எப்படி இருக்கிறாரே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அந்த ஹிதமத்துக்காக எடுத்து கொடுக்கிறார். அதே போன்று மேலும் இரண்டாவது சாரார் யாருன்னு சொன்னா கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர். எல்லாத்துக்கும் நல்லா அப்படியே கல்வி ஞானத்தை அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டு அனுப்பினேன். உலகத்துல வாழும்போது படிச்சு முயற்சி செஞ்சு மார்க்கத்தை பற்றி தெளிவோடு வாழக்கூடியவர்கள், உலகத்துல வாழும் பொழுது பொதும்போக்காக இல்லாமல் தெளிவோடு கல்வியோடு வாழக்கூடிய ஒரு மனிதர், அவங்கள பார்த்து நீங்க பொறாமப்படுங்க. எந்த அளவுக்கு பொருளாதாரம் கிடைச்சிருக்குது, மார்க்கத்துல எந்த அளவுக்கு செலவு செய்யறாங்க, நம்மளால முடியலையே அப்படி நினைச்சு பொறாமைப்படுங்கள். மாறாக எல்லாம் பொருளாதாரம் கிடைச்சு வீடை கட்டி விட்டார்கள், காரை வாங்கி விட்டார்கள், எல்லாம் தெரிந்து அப்படி பொறாமைப்படாதீர்கள். இது போன்ற விஷயங்கள் பொறாமைப்படுங்கள் என்பதாக கல்வி ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய பொறாமை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் இந்த குறிப்பாக மார்க்க கல்வி விஷயத்தில் நாம் அதிகமாக கல்விகளை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். மேலும் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்தந்த வயதுகளுக்கு ஏற்ப அந்த கல்வி சபைகள் பல்வேறு இடங்களில், குறிப்பாக ஜம்இயத் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற ஜமாத்தின் மூலமாக பல ஆண்டுகளாக மக்களுக்கு இந்த சத்தியம் சேர வேண்டும் என்பதற்காக, தௌஹீதை நிலைநாட்டி இணை வைப்பை அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு ரீதியில் இந்த கல்விகள் சொல்லித்தரப்படுகின்றது. குறிப்பாக நம்முடைய கோவை புறநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட அன்னூர் அரபிக் கல்லூரி இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் தீனியாத் என்கின்ற ஒரு வருடம் படிப்பு இருக்கின்றது. அதற்கு எந்த ஒரு வயது எல்லையும் இல்லை. அதே போன்றே 3 வருடம் ஆலிமியத் என்கின்ற பட்டப்படிப்பும் இருக்கின்றது. அதிலும் எந்த ஒரு வயது எல்லை இல்லை. 15 வயதிற்கு அடைந்திருந்தால், அவர்கள் ஆர்வம் மட்டும் இருந்தால் அந்த கல்வி ஸ்தாபனத்தில் எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். மார்க்க கல்வியை சொல்லித் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதே போன்று ரியாது ஸாலிஹாத் என்கிற அரபிக் கல்லூரி, அதே போன்று அவர்களும் அது போன்ற வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார்கள். இப்படி நமது மாவட்டங்களிலேயே கல்வியை படிப்பதற்கு கல்வியின் வாசல்கள் திறந்திருக்கின்றது. நாம் அதில் சென்று அமர்ந்து படிப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? இத்தனை நாட்கள் 30 வருடம் வாழ்ந்தோம், 40 வருடம் வாழ்ந்தோம், 50 வருடம் வாழ்ந்தோம், இன்னும் 10 வருடமோ 20 வருடமோ எத்தனை வருடம் நாம் உயிரோடு இருக்க போகின்றோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மரணம் என்கின்ற அந்த மரணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கைக்கு நமக்கு மிக முக்கியமாக பயன் தரக்கூடியது இந்த கல்விதான். அந்த கபரில் வைத்து விட்டால் மன் ரப்புக்கே மா தீனுக்கே மன் நபியுக்கே, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய தூதர் யார் என்பதாக கேட்கப்படுவதெல்லாம் இலகுவான முறையில் ரப்பி அல்லாஹ் தீனுல் இஸ்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக, என்னுடைய நபி என்பது அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய இறைவன் என்பவன் அல்லாஹ் தான் என்பதாக இந்த உலகத்துல சொல்ற மாதிரி சொல்லிவிட முடியாது. உலகத்துல சரியான முறையில படிச்சு அதன் அடிப்படையில் அமல் செய்திருந்தால் மட்டும்தான் அந்த கடுமையான நேரத்தில் என்னுடைய இறைவன் என்பவன் ரப்பி அல்லாஹ், அல்லாஹ்தான். காரணம், நான் அவனை பற்றி படித்தேன், மஅரிஃபத்துல்லாஹ் அல்லாஹ்வை பற்றி நான் படித்தேன், ருபூபிய்யாவை படித்தேன், உலூஹிய்யாவை படித்தேன், அஸ்மாஉ ஸிஃபாத்தை படித்தேன், அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும், எப்படி தௌஹீதான முறையில் இருக்க வேண்டும் என்பதை நான் படித்தேன். எனவே என்னால் சொல்ல முடியும் ரப்பி அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் என்பது இஸ்லாம், இஸ்லாம் என்பதை நான் படித்தேன், இஸ்லாமின் அடிப்படையில் என்னுடைய வாழ்வு அமைந்திருந்தது, அது இஸ்லாம் இதையெல்லாம் எனக்கு தடை என்பதாக சொல்லியதோ அதையெல்லாம் தடுத்தவனாக நான் வாழ்ந்தேன் என்பதாக அந்த நேரத்தில் சொல்ல முடியும். அதே போல என்னுடைய நபி என்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய நபி. அதைத்தான் நான் ரோல் மாடலாக எடுத்தேன். உலகத்தில் வாழும் பொழுது திரைப்பட கதாநாயகர்களோ அல்லது அது போன்ற நடிக்கக்கூடிய நடிகைகளையோ நான் என்னுடைய வாழ்வில் நான் எடுக்கவில்லை. அது போன்ற ஊட்டுதலை என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லித் தரவில்லை. இப்படியான சிறந்த முன்மாதிரிகள் தான் ஒவ்வொரு நேரங்களிலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் என்பதாக அப்படியான வாழ்க்கை முறை நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தில் சிறந்த முறையில் நம்மால் பதிலளிக்க முடியும். அந்த வாழ்வும் சிறந்த வாழ்வாக மாறும். நாளை மறுமை வாழ்வும் சிறந்த ஒரு வாழ்வாக மாறும். இவைகளுக்கெல்லாம் மிக மிக முக்கியமானது அடிப்படை என்பது இஸ்லாமிய மார்க்க கல்வி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரேடியாக மார்க்க கல்வி என்பதாக உலகத்தை மறக்க சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர், யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நலவைத்தா என்பதாக பிரார்த்தித்தார்கள் என்றால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் பொருளாதாரத்தை தேடுவதற்கு, ரிசத்தை தேடுவதற்கு சில தற்காலிகமான கல்விகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிள்ளை செல்வங்களுக்கு நாம் சரியான முறையில் சொல்லிக் கொடுத்து நாம் வளர்த்த வேண்டும். நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், உனக்கு மேலாக அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது. அவன் யார் என்பதாக சிறிய வயதிலேயே நாம் சொல்லிக் கொடுத்து விட்டோம் என்றால், படித்த பட்டதாரிகள் ஒருபோதும் இந்த உலகத்தில் தவறு செய்ய மாட்டார்கள். அந்த தவறான பட்டியல் எடுத்து பார்த்தால் படித்த பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். காரணம், உலகத்தில் பொருளாதாரத்தை எப்படி அவர்கள் ஈட்ட வேண்டும் என்பதாக சொல்லிக் கொடுத்து அவர்கள் மனதை பக்குவப்படுத்தி உன்னை எப்போதுமே கண்காணிக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் தான் என்கின்ற அந்த கல்வியை கொடுக்காத விளைவாகத்தான் படித்த பட்டதாரிகளாக இருந்தாலும் மருத்துவர்கள் முதல் இன்ஜினியர்கள் முதல் யாரையெல்லாம் நம்புகின்றோமோ, காவல்துறை உட்படும் கூட அந்த நேரத்தில் குற்றத்திற்கு துணை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம் சொன்னா, கல்வி என்பது மிக மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு நாம் கல்விகளை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக எங்கெல்லாம் கல்வி சபைகள் இருக்கின்றதோ அந்த கல்வி சபையெல்லாம் நம்முடைய பிள்ளை செல்வங்களையும் நாமும் கலந்து நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மாறாக வாரந்தோறும் பயான் நிகழ்ச்சியில கலந்து வரோம் போறோம், அதுவல்ல கல்வி சபை. அதை நம்முடைய ஈமான் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமர்வு, அவ்வளவுதான். அதை தாண்டி கல்வி சபை என்பது புத்தகத்தை அந்த நோட்டை எடுத்து நாம் எழுதி மனனம் செய்து அது போன்ற ஒரு வாய்ப்பிற்குள் நாம் செல்ல வேண்டும். வெறுமனை கேட்டோம் போறோம் மறக்கிறோம் அப்படி இல்லை. ஒரு புத்தகத்தோடு தொடர்போடு, ஒரு ஆரியமான ஆசிரியரோடு தொடர்போடு, எப்படி உலகத்துல ஒரு பில்டிங்கை கட்டுறோம் சொன்னா ஒரு இன்ஜினியரை அணுகுகின்றோம். நம்முடைய உடல் ரீதியாக செக்அப் பண்றோம்னு சொன்னா மருத்துவரை அணுகுகின்றோம். ஆனா மார்க்கன் வந்து விட்டா யூடியூப தட்டுவா, கூகுள பார்ப்போம், அதுல வரக்கூடியது ஏதோ யாரோ ஒருத்தர் நமக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு சொல்றாங்களான்னு பார்த்து அதை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்றால் கல்வியாளர்களோடு இருக்க வேண்டும், கல்வி சபையோடு இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட முஸ்லிம்களாக வாழ்ந்து மறைக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருள்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வா ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.